வெல்கம் டு அரிச்சுவடி. அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படுகின்ற கூட்டுறவு பண்டக சாலை, நகர கூட்டுறவு வங்கி, பணியாளர் கூட்டுறவு கடன் சங்கம், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம், வேளாண் விற்பனையாளர் சங்கம் உள்ளிட்ட பல சங்கங்கள் இயங்கி வருகின்றன. இந்த கூட்டுறவு சங்கங்களில் தற்போது 2257 உதவியாளர் மற்றும் இளநிலை உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாக உள்ளது. இது குறித்து இந்த வீடியோ நம்ம முழுவதுமாக தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்முடைய சேனலை வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணிட்டு தொடக்க இடங்களில் 2257 மாவட்ட வாரியாக அரியலூர் 28, செங்கல்பட்டு 73, கோவை 110, சென்னை 132, திண்டுக்கல் 67, ஈரோடு 73, காஞ்சிபுரம் 43, கள்ளக்குறிச்சி 35, கன்னியாகுமரி 35, கரூர் 37, கிருஷ்ணகிரி 58, மயிலாடுதுறை 26, நாகப்பட்டினம் 8, நீலகிரி 88, ராமநாதபுரம் 112, சேலம் 140, சிவகங்கை 28, திருப்பத்தூர் 48, திருவாரூர் 75, தூத்துக்குடி 65, திருநெல்வேலி 65, திருப்பூர் 81, திருவள்ளூர் 74, திருச்சி 99, ராணிப்பேட்டை 33, தஞ்சாவூர் 90, திருவண்ணாமலை 76, கடலூர் 75, பெரம்பலூர் 10, வேலூர் 40, விருதுநகர் 45, தருமபுரி 28, மதுரை 75, நாமக்கல் 77, புதுக்கோட்டை 60, தென்காசி 41, தேனி 48, விழுப்புரம் 47 மாவட்ட வாரியாக கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கவும் அது முழுமையான தகவல் தெரிஞ்சுக்க அந்தந்த மாவட்ட கூட்டுறவு இணையதளத்தில் சென்று நீங்கள் முழுமையான தகவலை பார்த்துக்கலாம். இப்போது நம்ம அடுத்ததாக பார்க்க போது பார்த்திங்கன்னா நம்ம உதாரணத்துக்காக சென்னை மாவட்ட கூட்டுறவு இணையதளத்தில் சென்று தகவலை பார்க்கலாம். இப்போ நான் சென்னை மாவட்ட கூட்டுறவு சங்க இணையதள முகவரி நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன மாவட்டம் தேவையோ அந்த மாவட்டத்துடைய இணையதள முகவரியை சென்று பார்த்துக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் செயல்படும் கீழ்காணும் வகை கூட்டுறவு சங்கங்களில் காலியாக உள்ள உதவியாளர், இளநிலை உதவியாளர் மற்றும் செயலாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் நிரப்புவதற்காக இந்திய குடியுரிமையுடைய கீழ்காணும் தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் என்ற இணையதளம் வழியாக ஆன்லைன் மூலம் மட்டுமே 1/12/2023 அன்று பிற்பகல் 5:45 மணி வரை வரையப்படுகிறது. அதை லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 1/12/2023 கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தில் உள்ள பார்த்தீங்கன்னா எத்தனை காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வகுப்பு வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த வகுப்பு வாரியாக இது அவங்க அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்க்கலாம். விண்ணப்பங்கள் சேரனுடைய கடைசி நாள் பார்க்கும்போது 1/12/2023 பிற்பகல் 5:45 மணி வரை. அப்போ இன்னிலிருந்து நீங்கள் விண்ணப்பங்கள் அனுப்பலாம். எழுத்தறிவு நடைபெறும் பார்த்தீங்கன்னா 24/12/2023 கொடுத்துருக்காங்க. அடுத்தது தகுதிகள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வயது கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர் 1/7/2023 அன்று 18 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸை பார்க்கும்பொழுது SC, ST, SCAக்கு பார்த்தீங்கன்னா வயது வரம்பு இல்லை. இதர வகுப்பினர் OCக்கு 32 வயதும், அனைத்து இனத்தை சார்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கு வயது வரம்பு இல்லை. இதர வகுப்பு OC சார்ந்த முன்னாள் இராணுவத்திற்கு 50, இதர வகுப்பினை OC சார்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 42 வயது கொடுத்துருக்காங்க. கல்வி தொகுதி பார்க்கும்பொழுது ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு எனி டிகிரி அது கூட பார்த்தீங்கன்னா கூட்டுறவு பயிற்சி முடிச்சிருக்கணும். அடுத்து வேறு என்ன பார்க்கும்போது பல்கலைக்கழகங்களால் வழங்கப்படும் பட்டப்படிப்புக்கு பதிலாக 15 ஆண்டுகள் இராணுவத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு இராணுவத்தில் வழங்கப்படும் பட்டப்படிப்பு சான்றிதழ் பெற்றுள்ள முன்னாள் இராணுவத்தினரும் இதற்கு விண்ணப்பிக்கலாம். ஆனால் அவர்கள் பள்ளி இறுதி தேர்வு அதாவது SSLC ஹையர் செகண்டரி பார்த்தீங்கன்னா முறையாக பள்ளியில் பயின்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அடுத்து கீழ்காண்பவை கூட்டுறவு பயிற்சியாக கருதப்படும். இதுவும் கூட்டுறவு பயிற்சியாக எடுத்துக்கிறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் வழங்கப்படும் கூட்டுறவு பயிற்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை நடேசன் கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மற்றும் மதுரை கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மூலம் நடத்தப்படும் உயர் கூட்டுறவு பயிற்சி. பின்னூறும் பட்டப்படிப்பு படித்தவர்களும் கூட்டுறவு பயிற்சி பெறுவதிலிருந்து விலக்களிக்கப்படுகிறார்கள். கூட்டுறவு பயிற்சி இல்லாமல் கூட இந்த படிப்படித்தவர்களும் எலிஜிபிள். வைகுந்தா மேத்தா தேசிய கூட்டுறவு நிறுவனம் புனே வழங்கும் முதுநிலை மாநில மேலாண்மை PCOM கூட்டுறவு, MCOM கூட்டுறவு, MA கூட்டுறவு பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் கூட்டுறவில் முதுநிலை பட்டப்படிப்பு BA கூட்டுறவு, BCOM கூட்டுறவு. அடுத்து பார்த்தீங்கன்னா BA கூட்டுறவு, BCOM கூட்டுறவு படித்து கூட்டுறவு பயிற்சி விலக்கு கோருபவர்கள் கணக்கியல், வங்கியல், கூட்டுறவு தணிக்கை ஆகிய பாடங்களை படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இல்லையெனில் இவர்கள் கூட்டுறவு பயிற்சியை முடித்திருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2023-24 ஆண்டு கூட்டுறவு ஒன்றியத்தில் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் கூட்டுறவு பயிற்சி பயின்று வரும் மாணவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்க இவர்கள் கூட்டுறவு பயிற்சியினை பெற்று வருவதற்கான சான்றிதழை அவங்க பெற்று இதுக்கு விண்ணப்பிக்கணும். 2023-24 கல்வியாண்டில் சென்னை நடேசன் கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மற்றும் மதுரை கூட்டுறவு மேலாண்மை நிலையம் நடத்தப்படும் கூட்டுறவு பயிற்சி பயின்று வரும் மாணவர்களும் விண்ணப்பிக்கலாம். இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் இவர்கள் கூட்டுறவு பயிற்சியை பெற்றோருக்கான சான்றிதழை போனஃபைடு சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனத்திலிருந்து பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் பள்ளி இறுதி
அடுத்தது பொது பார்க்கும்பொழுது விண்ணப்பதாரர்கள் வந்து பிற மாநிலத்தவராக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் எந்த பிரிவை சார்ந்தவராக இருப்பினும் இதர வகுப்பினராக ஓசியாக கருதப்படுவார். ஆதரவற்ற விதவை விண்ணப்பதாரர்கள் வந்து உரிய வருவாய் கோட்ட அலுவலர் அல்லது உதவிசார் ஆட்சி வந்து நிர்ணயிக்கப்பட்ட சான்றிதழை பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். விவகாரத்து பெற்றவர் கணவராக கைவிடப்பட்டவர் ஆதரவற்ற விதவையாக கருதப்பட மாட்டார். மறுமணம் புரிந்தவர் ஆதரவற்ற விதவையாக கருதப்பட மாட்டார். அடுத்து விண்ணப்ப கட்டணம் பார்க்கும்பொழுது விண்ணப்ப பதிவு மற்றும் எழுத்து தேர்வு கட்டணம் பார்க்கும்பொழுது ஆதித்திராவிடர் SC/ST பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதரை பிரிவு சார்ந்தவர்களுக்கு வந்து விண்ணப்ப கட்டணம் வந்து 500 ரூபாய் கொடுத்துருக்குது. அடுத்து இணையவழி முறை. இணையவழி வந்து எப்படி ஆன்லைன் மெத்தடில் வந்து அப்ளிகேஷன் பண்ணலாம் கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப கட்டணத்தை வந்து ஆன்லைன் மூலம் மட்டுமே செலுத்த வேண்டும். இணையவழி கட்டணம் செலுத்தும் பொழுது ஏற்படும் இடர்பாடுகளுக்கு தோல்விகளுக்கும் மாவட்ட ஆட்சியர் நிலை பொறுப்பாகாது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இது வந்து சென்னை மாவட்டத்துடைய இணையதளம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா 1/12/2003 அன்று மாலை 5:43 வரை வந்து நீங்கள் வந்து பதிவு செய்யலாம்னு கொடுத்துருக்குது. அடுத்து விண்ணப்பிக்கும் முறை. அறிவிக்கப்பட்ட காலி பணிகளுக்கான விண்ணப்ப படிவம் வந்து அந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட இணையதளம் மூலமே பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்குது. அடுத்தது என்னென்ன ஆவணங்கள் வந்து தேவைப்படுதுன்னு பாருங்கள். விண்ணப்ப படிவங்கள் இணையதளம் மூலமாக பூர்த்தி செய்ய வைத்திருக்க வேண்டும். விண்ணப்ப படிவங்களோட கீழே குறிப்பிட்டப்பட்டுள்ளையும் அவற்றுக்கான ஒதுக்கப்பட்ட இடங்களில் ஸ்கேன் செய்யப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். விண்ணப்பதாரருடைய புகைப்படம் வந்து 50 KB அளவுக்கு இருக்கணுமா. விண்ணப்பத்தின் கையெழுத்து 50 KB, விண்ணப்பத்தின் சாதி சான்றிதழ் 200 KB, கூட்டுறவு பட்டய பயிற்சி சான்றிதழ் 200 KB, கூட்டுறவு பட்டய பயிற்சியினை தற்போது மேற்கொண்டு வருவோர் தொடர்புடைய கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நடத்தும் வந்து பெற்று அதற்கான தகுதி சான்றிதழ் அதாவது போனபடி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா 200 KB அளவுக்கு மிகாமல் இருக்கணும். அடுத்து PA கூட்டுறவு பிகாம் கூட்டுறவு படித்து கூட்டுறவு பயிற்சி விலக்கு கோருபவர்கள் தங்களது ஒட்டுமொத்த மதிப்பெண் பட்டியலை பதிவேற்றம் செய்ய வேண்டும். 400 KB அளவு மிகாமல் இருக்கணும். அடுத்ததாக மாற்றுத்திறனாளி சான்றிதழ் 200 KB, ஆதரவற்ற விதவை சான்றிதழ் 200 KB, முன்னர் ராணுவத்திற்கு வந்து 200 KB, பட்டய படிப்பினை தமிழ் வழி படித்திற்கான சான்றிதழ் அதாவது BSc சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா அதுவும் 200 KB, பட்டப்படிப்பு முடித்ததற்கான சான்றிதழ் 200 KB அளவுக்கு மிகாமல் அந்த PDF ஃபைலில் வந்து நீங்கள் அனுப்பணும். மேற்குறிப்பிட்ட ஆவணங்கள் குறியீடு செய்யப்பட்ட அனைத்தையும் குறியீடு செய்யப்பட்ட இப்போ எது பொருத்தமோ அந்த ஆவணங்களை மட்டுமே ஸ்கேன் செய்து பதிவேற்றம் செய்ய வேண்டும். அவர் ஸ்கேன் செய்யப்பட்ட ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்படாமல் பெறப்பட்ட ஆவணங்கள் வந்து ஏற்கப்படாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக முக்கியமாக பார்க்கும்பொழுது எழுத்து தேர்வு. மேற்கண்ட பதவிக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் வந்து விண்ணப்பங்கள் வந்து பரிசீலிக்கப்பட்டு முறையாக விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பவர்கள் மட்டுமே எழுத்து தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள். எழுத்து தேர்வில் கலந்து கொள்வதற்காக அழைக்கப்பட்டுள்ள நபர்களின் பட்டியல் மாவட்ட ஆட்சியர்ப்பு நிலைய இணையதளத்திலிருந்து வெளியிடப்படும். எழுத்து தேர்வு மாவட்டத்தின் குறிப்பிட்ட இடங்களில் நடைபெறும். எழுத்து தேர்வு எந்த இடத்தில் நடைபெறும் என்பது எழுத்து தேர்வுக்கான நுழைவுச் சீட்டில் வந்து குறிப்பிடப்படும். எழுத்தேர்வு நடைபெறுவது தொடர்பான விவரங்கள் மின்னஞ்சல் மூலம் விண்ணப்பதாரர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். எழுத்து தேர்வுக்கான நுழைவுச் சீட்டினை மாவட்ட ஆட்சியர்ப்பு நிலைய இணையதளத்திலிருந்து பதிவேற்றம் செய்து கொள்ள வேண்டும். நுழைவுச் சீட்டுடன் வராத விண்ணப்பதாரர்கள் எழுத்து தேர்வில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள். எழுத்து தேர்வுக்கு தனது சொந்த செலவிலே விண்ணப்பதாரர் கலந்து கொண்டு எழுத்தேர்வு பட்டப்படிப்பு நிலையான தரத்துடன் கூட்டுறவு மேலாண்மை கூட்டுறவு நிதி மற்றும் விலங்கியல் கூட்டுறவு கணக்கியல் கணினி பயன்பாடு பொது அறிவு தமிழ் போன்ற பாடங்களை உள்ளடக்கியதாகவும் இருக்கும். எழுத்து தேர்வு கொள்குறை வகையில் ஆப்ஜெக்ட் டைப் தான் கேட்குறாங்க. 200 வினாக்கள் இருக்குது. அடுத்து 170 மதிப்பெண்கள் உள்ளதாகவும் தேர்வுக்கான கால அளவு பார்த்தீங்கன்னா 180 அதாவது 3 மணி நேரம் நடக்குது. வினாத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் மற்றும் தமிழ் ரெண்டுலுமே இருக்கும். எழுத்து தேர்வுக்கான பாடத்திட்டம் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட ஆட்சியர்ப்பு நிலைய இணையதளத்திலிருந்து வெளியிடப்படும் போட்டிருக்காங்க. எழுத்து தேர்வு முடிந்தவுடன் எழுத்து தேர்வுக்கான விடை ஆன்சர் மாவட்ட ஆட்சியர்ப்பு நிலைய இணையதளத்தில் வெளியிடப்படும். ஆன்சர் கீ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்திலிருந்து வெளியிடுறாங்க. அடுத்தது பார்க்கும்போது விண்ணப்பதாரர்கள் எழுத்து தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் நடைமுறையில் உள்ள அரசினப்படி இடஒதுக்கீடு மற்றும் இன சுழற்சி அடிப்படையில் நேர்முகத் தேர்விற்கு அழைக்கப்படுவார்கள். நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்வதற்காக அழைக்கப்பட்டுள்ள நபர்களின் பெயர் பட்டியல் மாவட்ட ஆட்சியர்ப்பு இணையதளம் வழியாக வெளியிடப்படும். நேர்முகத் தேர்வு நடைபெறும் தொடர்பான விவரங்கள் மின்னஞ்சல் மூலம் வந்து அனுப்பி வைக்கப்படும். மின்னஞ்சலில் வந்து அனுப்பி வைப்பாங்க போட்டிருக்காங்க. அடுத்து நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ள வரும் விண்ணப்பதாரிடம் அவர்கள் எந்த சங்கத்திற்கு எந்த வரிசையில் ஒதுக்கீடு செய்யப்பட விரும்புகிறார்கள் என்ற முன்னுரிமை வந்து அவங்களுக்கு அளிக்கப்படும் கொடுத்துருக்காங்க. அடுத்து தெரிவு செய்யப்படும் முறை. விண்ணப்பதாரர்கள் எழுத்து தேர்விலும் நேர்முகத் தேர்விலும் பெற்ற ஒட்டுமொத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்பட்டு அரசாணையின்படி இடஒதுக்கீடு இன சுழற்சி முறை அவர்கள் தெரிவித்த முன்னுரிமை விருப்ப சங்க ஆகியவற்றின் அடிப்படையில் கணினி மூலம் சங்கத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்படுவார்கள். மேற்குறிப்பிட்ட முறைப்படி விண்ணப்பதாரர்களை சங்கங்களுக்கு ஒதுக்கீடு செய்யும் பொழுது அதிக மொத்த மதிப்பெண் பெற்றவர்கள் இன சுழற்சி பின்பற்றி அவர்கள் விருப்பம் தெரிவித்த சங்கத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்படுவார்கள். குறைவான மதிப்பெண் பெற்றவர்களுக்கு இன சுழற்சி அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்படுவார்கள் கொடுத்துருக்குது. நம்ம பார்த்துட்டு இருக்கிற இவ்வளோ தான் வந்து முக்கியமான விஷயம் கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு உங்களுக்கு தெளிவான தகவல் தெரியும்னா உங்களுடைய மாவட்ட இணையதள முகவரில் சென்று பார்த்துக்காங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.